மிஸ்டர் ரெடிஸ் மெய் என்பவர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம். மெய் என்பர்களே, நிறைய பேருக்கு சின்ன வயசுலயே தலைமுடி உதிர ஆரம்பிச்சிடும். அது கவனிக்காம விட்டு சில பேர் வைத்தியர்களாக இருப்பாங்க, அவங்க கூட கவனிக்காம விட்டுருவாங்க. அது மேல அக்கறை செலுத்தாதவங்க. ஆனா நிறைய பேருக்கு அக்கறை இருக்கும். நமக்கு நிறைய முடி வேணும், முடி போனா போயிட்டு போகுதுன்னு நினைக்கிறவங்க வேற. ஆனா முடி வேணும்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா, உங்களுக்கு மட்டும்தான் அந்த பதிவு. முடியெல்லாம் எதுக்குங்க, தேவையில்லைங்க, மொட்டை அடிச்சுக்கலாம் அப்படிங்கிற. ஏன்னா மொட்டை அடிக்கிறது ஒரு ஸ்டைலா இன்னைக்கு நாட்டில் இருந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் நான் சொல்லலை. முடி வேணும், முடி பயங்கரமா அடர்த்தியா வேணும், கரடி மாதிரி முடி வளரணும், ஆனா பம்ப தலையா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, ஆண் பெண் இருபாலருக்கும் அவங்களுக்கு சொல்றேன், எளிய மருந்து. என்ன செய்யணும்னு சொல்லிடுறேன். எலுமிச்சம்பழம், புற்று மண், இதை நீங்க தேடி பிடிச்சி எடுத்தாகணும். புற்றுமண், புற்றுமண் கிடைக்கலன்னா என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். புற்றுமண் கிடைக்கும். புற்றுமண்ணுங்கிறது விளையாட்டான விஷயம் இல்லை. புற்று இருக்க வேண்டியது கிராமப்புறங்களில் கிடைக்கும், டவுன்புறங்களில் கிடைக்காது. புற்றுமண் இதுக்குன்னே மருத்துவத்திற்காக புற்றுமண் உள்மண்ணாக எடுத்து நம்ம நிறைய பேத்துக்கு நம்ம அனுப்பிச்சிருக்கோம். மருத்துவத்துக்கு உரியது. மகா பெரியவர் புற்றுமண் தேய்த்து தான் குளிப்பார். இது புதிய உங்களுக்கு உரிய உண்மை தகவல். அது மண்குளியல், மண்குளியல்னு சொல்றீங்களா, மண்குளியல் நம்முடைய தமிழனுடைய பாரம்பரியமான வைத்திய முறைகள்ல ஒண்ணு. அது மட்டும் இல்லை, இயற்கையாகவே அவங்க இப்படித்தான் வாழ்ந்திருக்காங்க. மண், அதாவது களிமண்ணை தேய்ச்சி தலைக்கு தேய்ச்சி தான் களிமண் தேய்ச்சி குளிப்பாங்க. கிராமப்புறங்கள்லாம் நீங்க போனீங்கன்னா தெரியும், அந்த காலத்துல தலைக்கு களிமண்ணை அப்பி தேய்த்து அதில் குளிச்சுட்டு வருவாங்க. அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்க முடியும். நான் சொல்றது இப்ப புற்றுமண். புற்றுமண் மிக ஒரு உயர்ந்த ரகம். இது அந்த புற்றுமண் கிடைக்காதவங்க ஃபோன் பண்ணி வாங்கிக்கலாம், கிடைச்சவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நான் சொல்றதை வைத்தியத்தில் எடுத்துங்க. இந்த புற்றுமண் வேற ஒண்ணும் கிடையாது. ஒரு ஸ்பூன் புற்றுமண்ணை இந்த உள்ளங்கையில போட்டுங்க. ஒரு ஸ்பூன் எலுமிச்சம்பழத்தை 2 அறுத்துக்கினே மேல அப்படியே புழிஞ்சு விடுங்க. கை இந்த குழி நிறைய, உங்களுடைய உள்ளங்கை நிறைய அப்படியே என்ன செய்யுங்க, இந்த விரலை வச்சு அப்படியே அழுத்துங்க. இதை அப்படியே தலையில வச்சுங்க. நல்லா அரைக்கி தேய்க்கணும். எங்கெங்க உங்களுக்கு சொட்டை இருக்கா அங்க பூரா அரைக்கி தேய்ங்க. நல்லா தேய்ங்க. கொஞ்சம் எரியும், எரிச்சல் இருக்கும். இதை 48 நாள் கண்டினியூவா பண்ணிருங்க. வழுக்கு எங்கெங்க இருக்கோ அங்கெல்லாம் புற்று மண்ணும் எலுமிச்சஞ்சாரும் கலந்து தேய்ச்சிட வேண்டியது. அவ்வளவுதாங்க விஷயம். தேய்ச்சிட்டே வாங்க. சரி, இது போதுமா சார்? தேய்ச்சி குளிச்சிருங்க. தேய்ச்சிட்டு எப்படி குளிக்கணும்? ஷாம்பு சோப்பு பயன்படுத்தக்கூடாது. சீயக்காயும் பாசிப்பருப்பும் தான் பயன்படுத்தணும் இதுக்கு தேய்ச்சி குளிக்க. ரைட், தேய்ச்சிட்டு குளிக்கிறதுக்கு சொல்றேன். சோப்பு ஷாம்பு பாடியில 48 நாளைக்கு பயன்படுத்தக்கூடாது. சரி, அப்புறம் என்ன செய்யறது? ரைட், இதை குளிச்சுட்டீங்களா? 1/2 கிலோ சின்ன வெங்காயம் உரிச்சிடணும். 1/2 கிலோ வெங்காயம் உரிச்சிடணும். 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய், சுத்தமான தேங்காய் எண்ணெய். 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய், 200 ml விளக்கெண்ணெய், 200 ml நல்லெண்ணெய். இந்த 3 எண்ணெயும் அப்படியே கலந்துடணும். இதுதான் அளவு. கலந்து இந்த 1/2 கிலோ உரிச்ச வெங்காயத்தை அதில் போட்டணும். நல்லா வேக விடணும். எப்படி? நல்லா வேக விட்டணும். இந்த நாட்டு மருந்து கடையில முதியோர் கூந்தல்னு விற்பாங்க. முதியோர் கூந்தல்னு கேளுங்க. நாட்டு மருந்து கடைக்கு போய் முதியோர் கூந்தல் எங்களுக்கு ஒரு 100 கிராம் போதும், ரொம்பலாம் வேண்டாம், 100 கிராம். கண்ணங்கரையேன்னு இருக்கும். முதியோர் கூந்தல்னா கூந்தல் மாதிரி தான் இருக்கும். அதை அப்படியே அதில் போட்டு காய்ச்சிருங்க. எப்படி? அப்படியே போட்டு காய்ச்சிருங்க. கண்ணங்கரையேன்னு ஆயிரும். அவ்வளோதாங்க. இந்த மண் தேய்ச்சி குளிச்சுட்டு 10 மணிக்கு அப்புறம் லேசாக அதை தடவிக்கணும். அந்த எண்ணெயை தடவிட்டே வரணும். 3 மாதங்கள், 48 நாள், 40 நாள், 3 மண்டலங்கள் தொடர்ந்து. யார் வழுக்க தலையா இருக்குல்ல அவங்க அதுலயே முடி வளரும்.
ஒரு மண்டலத்திலேயே அந்த அரும்பு ஊரெல்லாம் தெரிஞ்சிடும், 48 நாட்களில் தெரிஞ்சிடும். அப்ப விடுவீங்களா நீங்க? தொடர்ந்து தேய்ச்சிட்டே வாங்க. 3 மாதங்களில் நீங்களும் பார்பர் ஷாப்புக்கு, முடி திருத்தகத்துக்கு நீங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பை உருவாக்கிக் கொள்வீர்கள். உங்களுக்கும் கத்திரிக்கோள் தேவைப்படும். அப்ப நீங்களும் பங்க் வச்சுக்கலாம். அதே மாதிரி நீங்க உங்களுடைய ஸ்டைல்ல எப்படி வேணாலும் சீவிக்கலாம். அப்ப உங்களுக்கு முடிவுள்ள மனிதராக, முடிசூடா மன்னராக நீங்கள் விளங்குவீர்கள். ஆகவே இப்படி செய்து அப்படி வாழுங்கள். அற்புதம், ஆனந்தம்.